ஆனா ஆடியோ வரல. குமார் ரெடியா? எஸ் ரெடிண்ணா. ஓகே. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என் இனிய டிஎக்ஸ்என் காலை வணக்கம். டிஎக்ஸ்என் இந்தியாவின் தமிழ்நாடு டிஎக்ஸ்என் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக இன்றைய 195வது ஜூம் கூட்டத்திற்கு இணைய வழியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது உங்கள் சா நேமிச்சந்திரன். இன்றைய பேச்சாளர் சென்னை பெரம்பூரிலிருந்து டபுள் டைமண்ட் திரு ஜிவி குமரவேலு அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎக்ஸ்எனில் இணைந்து 14 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. 27 ஆண்டுகள் மார்க்கெட்டிங் துறையில் மிகுந்த அனுபவம் உள்ளவர். கணினி துறையில் பட்டம் பெற்றுள்ளார். டிஎக்ஸ்எனில் உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க தமிழகம் மற்றும் தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து வருபவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் டிஎக்ஸ்என் நல வாழ்வு பயிற்சிகளை மிகவும் சிறப்பாக எடுப்பவர். வேர்ல்டு கிரவுன் அசோசியேட் அதாவது WCA என்ற டிஎக்ஸ்என் குழுமத்தை நிறுவி அதன் மூலம் அவரது குழுவினர் அனைவருக்கும் மிகச்சிறந்த முறையில் பயிற்சிகளை அளித்து வருகிறார். டாபிக் ஆஃப் த டே: Distributors Training by Double Diamond Mr. ஜிவி குமரவேலு from சென்னை பெரம்பூர். அதாவது விநியோகஸ்தர்கள் பயிற்சி என்னும் தலைப்பில் சென்னையில் இருந்து டபுள் டைமண்ட் திரு ஜிவி குமரவேலு அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். தேங்க்யூ நேமி அண்ணா. ஸோ இன்றைய கூட்டத்திற்கு எஸ் குமார், அகைன் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருக்கு. இப்போ ஓகேவாண்ணா? ஹலோ அண்ணா, வாய்ஸ் ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் பெட்டர். ஓகே, ரைட். ஃபுல் சிக்னல் இருக்கு, பக்காவா இருக்கு. சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ நேமி அண்ணா. ஸோ இந்த இனிய மாலை நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு டிஎக்ஸ்என் ட்ரைனிங் ஏற்பாடு செய்திருக்கிற நம்மளோட டிஎக்ஸ்என் மேனேஜ்மெண்ட் மற்றும் தமிழ்நாடு முன்னணி தலைவர்கள் மற்றும் இதுக்கு உறுதுணையாக பங்கேற்று இருக்கிற அத்தனை மெம்பர்ஸுக்கும் இந்த நேரத்தில் என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ இன்னைய நம்ம டிஎக்ஸ்என் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங்க்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நேரடியாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் அப்படிங்கிறத மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 பார்ட்டாக நம்ம பார்க்கறதுக்கு இருக்கும் இந்த ட்ரைனிங்கை. ஸோ இன்னைக்கு ரொம்ப கேட்சி வேர்டு நான் இன்னைக்கு உங்ககிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். சில பேர் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை முதல் முறை கேள்விப்படுறவராக இருக்கலாம். இந்த GoPro அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கோட ட்ரைனிங்கோட மிகப்பெரிய முக்கியமான ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த GoProல நம்ம வந்து ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. நம்ம டிஎக்ஸ்என்ல ஒரு வெற்றிகரமான சூப்பர் தொழில் முனைவோராக எப்படி மாறுறது அப்படின்றதுக்கான ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. இந்த 7 ஸ்டெப்ல இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பு மட்டும் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் நம்ம. ஸோ அடுத்தது அந்த ஒரு ஸ்டெப்பு முடிச்ச 2வது அப்ஜெக்டிவ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்பொழுது எந்த விஷயங்களை வந்து முன்னாடியில மனசுல வச்சு நான் பேசணும் அப்படிங்கிறது, அந்த 4 A's ப்ரெசன்டேஷன் சொல்லுவேன் நான்.
ஸோ இந்த 2 டாபிக்கை நம்ம இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்ல கவர் பண்றதுக்கு இருக்கிறோம் நம்ம. ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்க லைஃப்பை வந்து பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்க கொண்டு போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா ஒரு 13 வருஷத்துக்கு நான் டிஎக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2005லேருந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் கிடைச்சது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கு வழியாக எனக்கு வந்து அந்த மாற்றம் கிடைச்சது. ஸோ 13 வருஷம் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணது எந்த அளவுக்கு வீக்கா பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத எனக்கு அந்த புக்கு வந்து சொல்லி கொடுத்தது. அந்த புக்கு படித்து நான் தெளிவான பிறகு, அந்த புக்கில் சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு, ஸோ என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னால் பார்க்க முடிஞ்சது. முதல்ல எனக்குள்ள வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஓ, இது நமக்கான தொழில், சூப்பர், நம்ம நல்ல பிஸ்னஸில் இருக்கிறோம், ஸோ இது இன்னும் சிறப்பாக பண்ணணுன்ற ஆர்வம் அந்த புக்கு எனக்கு தூண்டி கொடுத்தது. அந்த ஆர்வத்தோட நான் என்னோட குழுவை வழி நடத்துறதுக்கான அந்த தொழில் முறை ப்ரொஃபஷனல் சொல்லுவோம் இல்லைங்களா, எப்படி இந்த தொழிலை வந்து ப்ரொஃபஷனலா பண்றது அப்படிங்கிறத ஒரு 7 ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த 7 ஸ்டெப்ல வந்து முதல் ஸ்டெப் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட அப்ஜெக்டிவ் அதுதான், டு பிகம் அ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் மார்க்கெட்டர் பை லேர்னிங் ஸ்கில் 1. அதாவது என்னன்னு கேட்டா, ரொம்ப முக்கியமான முதல் திறமை என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்த டிஎக்ஷன் பிசினஸ்ல இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க நீங்க அத்தனை பேருமே ஒரு டிஎக்ஷனோட மெம்பர் தான் அப்படிங்கறத நான் நம்புறேன் நான். ஸோ மெம்பர் இல்லாதவங்களுக்கான நிகழ்ச்சி இது கிடையாது, ஓகேங்களா. டிஎக்ஷன்ல தன்னை மெம்பர் ஆக்கிக்கிட்டவங்களுக்கான ப்ரோக்ராம் தான் இது, ஓகேங்களா. ஸோ எல்லாரும் போல நானும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஷன்ல வந்து 2005ல் ஜாயின் பண்ணும்பொழுது, ஸோ இதை ஏதோ ஒரு விளையாட்டை நான் எடுத்து ஜாயின் பண்ணி பண்ணேன் நான். ஸோ அந்த விளையாட்டுத்தனம் வந்து எப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னா, 13 வருஷங்களுக்கு தான் உணர்ந்தேன் நான். ஐயோ, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்கில், இந்த ஸ்கில் 1 ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். நம்ம தொழிலை வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய மக்கள் தேவை. அந்த மக்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தொழில் வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்கில்னு சொல்லலாம், நாலேஜ்னு சொல்லலாம். அறிவு இருந்தால் தான் திறனாளியா மாற முடியும், அறிவு இல்லைன்னா திறன் பெற முடியாது. அதனால இந்த ஸ்கில்லை தான் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஸோ உண்மையிலே இந்த ஸ்கில்லை வந்து நான் 13 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமா நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணவங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டார் ஏஜென்டா இருக்கலாம், ஸ்டார் ரூபியா இருக்கலாம், ஸ்டார் டைமண்ட், ஏன் இன்னும் மற்ற பெரிய பின் லெவல்ல கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்கில் 1 நாலேஜ் நான் கொடுக்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பட்டன் சரியாக இருந்தா நம்மளோட மீதி எல்லா விஷயமும் கரெக்டா இருக்குன்னுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பட்டன் தப்பா இருந்ததுன்னா நம்ம பிசினஸ் கோமாளித்தனமா தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு எப்படி அந்த ஃபர்ஸ்ட் பட்டன் ரைட் ஸ்டார்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடியும் போது உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டூல் கிஃப்டும் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதை அந்த டூல் கிஃப்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். ஸ்டே டியூன். ஸோ இது முதல் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு நம்ம 4 இயர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம இப்போ கவர் பண்ணலாம் நம்ம, ஓகேங்களா. ஸோ ஸ்கில் 1 ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் டிஎக்ஷன் ஜாயின் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஜேர்னி ஏன் ஸ்டார்ட் ஆச்சு, நான் ஏன் டிஎக்ஷன் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன், டிஎக்ஷன் தொழிலை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன், இந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இல்லாம நீங்க வந்து டிஎக்ஷன் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அதை ஒரு ப்ரொஃபஷனலா பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. நீங்க ஒரு தொழில் முனைவர், அற்புதமான ஒரு சாதனையாளராக மாறுறதுக்கு அது கண்டிப்பா காரணமா இருக்க முடியாது. அதனால வை ஃபேக்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் இன்னைக்கு இந்த டிஎக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், கண்டிப்பா இது டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் தெரிஞ்சு வந்து அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் டிஎக்ஷன் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும். ஸோ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், நான் ஏன் டிஎக்ஷன் ஜாயின் பண்ணா லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் டிஎக்ஷன் ஜாயின் பண்ணேன் நான். ஆனா நிறைய பேருக்கு அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன்னா என்னன்னு தெரியாமே அவர் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு வந்து நான் ஒரு சின்ன கிளாரிட்டி தான் என்னால் இந்த இடத்துல கொடுக்க முடியும். நான் எப்பவே என்னோட மீட்டிங்ல வந்து பொதுவாக சொல்வேன், நான் இன்னைக்கு மனிதனா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதை ஏன் பண்றோம், ஸோ இதனால என்ன கிடைச்சிட்டு இருக்கிறத வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் நடக்குது. பெரும்பாலான வேலையோ தொழிலோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மள சர்வைவ் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா தானுங்களே. நீங்க ஒரு சின்ன வேலையில இருக்கிறீங்க,
சின்ன வேலையில ஒரு நல்ல பெரிய வேலையிலே இருக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வேலை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒரு சுமாரான உணவு, சுமாரான ஒரு துணிமணி தான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி சிம்பிளான ஒரு வீடுகளில் தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தா வாழ்க்கையிலேருந்து விடுப்பே கிடையாது. ஸோ அந்த ரெகுலர் ரொட்டீன் லைஃப்லேருந்து விடுப்பு, ஒரு டூரு, ஒரு வெக்கேஷன் அதெல்லாம் அவங்க இல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம செய்துட்டு இருக்கிற இந்த வேலையை செய்த முன்னாடி இருக்கிற ஆளுங்களை செக் பண்ணி பாருங்களேன். அவங்க 60 வயசுக்கு அப்புறமும் திரும்பி வேலை செய்யற வேலை நிலைமையில அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வைவல் ஓரியன்டட். அது உங்களுக்கு வாழறதுக்கு மட்டும்தான் உறுதுணையா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஓகேங்களா சார்? அப்போ சர்வைவிங் இல்லாம லைஃப்ல வேற என்ன இருக்கு? நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். நான் கூட டிஎக்ஷன்ல வந்து நான் சொல்லிடுறேன், அந்த புக்கில் வந்து பார்த்தேன்னா நான் பெரிய ஆளாகணுன்ற ஆசைப்பட்டதெல்லாம் உண்டு. ஆனால் அதுக்கான எக்ஸாக்ட் விஷயம் எனக்கு தெரியாம இருந்தது. சர்வைவிங்க்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் சாய்ஸ் இருக்கு நம்ம லைஃப்ல. என்னன்னு கேட்டா த்ரைவிங். த்ரைவிங் அப்படிங்கிறதுனா செல்வ செழிப்பா, சிறப்பா, சூப்பர்பா, எல்லாத்துலயும் தி பெஸ்டா. ஓகேங்களா? தி பெஸ்ட் ஃபுட், பெஸ்ட் கிளாத்திங், பெஸ்ட் ஷெல்டர். நம்ம குழந்தைங்களுக்கு தி பெஸ்ட் எஜுகேஷன், நம்ம குழந்தைங்களுக்கு மிகச்சிறந்த திருமணம். ஓகேங்களா? ஆனா நம்ம நினைச்ச போதெல்லாம் லைஃப்ல வந்து ஒரு வெக்கேஷன் எடுக்கிறது, லைஃபை என்ஜாய் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து எல்லாரும் வந்து த்ரைவிங்கோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு 3-4 வருஷம் வேலை பார்த்தா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடணும். சர்வைவிங் எல்லாம் முடிஞ்சிடணும். அதுக்கு மேல வந்து செழிப்பு தான் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஜாபோ, நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸோ உங்களுக்கு சர்வைவிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குதா, த்ரைவிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா? கண்டிப்பாக 99.99% ஆஃப் த ஜாப் சர்வைவிங்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் சொல்ல. நான் இன்னைக்கு ஜாப் 40 வருஷம் ஜாபோ ஸ்மால் பிசினஸோ உங்களோட சர்வைவலுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. இதை நம்ம அரையும் குறையுமா உணர்ந்ததுனால தான், ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற நினைச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா டிஎக்ஸ்என் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் நம்ம கையில எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎக்ஸ்என் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் எப்படின்னா, நீங்க ஒரு 4 ஆண்டு காலம் இதை முறையா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா முழு செல்வ செழிப்போட உங்க வாழ்க்கையை பிரமாதமா நடத்த முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு 20 வயசுல இருக்கிறீங்களா, 25 வயசுல உங்களோட லைஃப் குதூகலமா இருக்கும். ஓகேங்களா? 30 வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்களா, 35 வயசுக்குள்ள உங்க லைஃப் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா மாறிடும். ஸோ 40, 50 நீங்க எந்த வயசுல ஆரம்பிச்சீங்கன்றது மேட்டர் கிடையாது. நீங்க இந்த டிஎக்ஸ்என் பிசினஸ் சரியா பண்ணீங்கன்னா, நான் சொல்றது பாருங்க, சரியா பண்ணீங்கன்னா, அதை நான் ப்ரொஃபஷனலா பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, வித்தின் 1 இயர்க்குள்ள நம்ம சர்வைவலை சக்சஸ் பண்ணிட முடியும். ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள செல்வ செழிப்பை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் ஏன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வி ஆர் நாட் பீப்புள் ஆஃப் வி ஆர் நாட் ஹியர் ஃபார் சர்வைவிங், வி ஆர் ஹியர் ஃபார் த்ரைவிங். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற அந்த சர்வைவல் ஜாபை வந்து அலட்சியப்படுத்துறாதீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்என் வந்து பார்ட் டைம்ல ஒரு 1 hour ப்ரொஃபஷனலா பண்ணா போதும், ஒரு 2-3 இயர்ஸ்ல நம்மள த்ரைவிங்க்கு கொண்டு போயிடும். அப்போ நம்மளோட கரண்ட் ஜாபோ கரண்ட் பிசினஸோ நம்ம அப்படியே இன்னைக்கு செய்துட்டு இருக்கிற மாதிரியே செய்துட்டு அதுல இருந்து எப்படியாவது கடின உழைப்பை போட்டு ஒரு 1 மணி நேரத்தை எக்ஸ்ட்ராவா அந்த டிஎக்ஸ்என்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வீட்டுல நம்ம வந்து ஒரு செடி வளர்க்குற மாதிரி, பணம் காய்க்கிற ஒரு செடி வளர்க்குற மாதிரி டிஎக்ஸ்என் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் உருவாக்குறது. ஓகேங்களா? இது ஈஸி கிடையாது, ஆனா சிம்பிள். இந்த செடியை வளர்க்கறது ஈஸி கிடையாது, இட் இஸ் வெரி சிம்பிள். எப்ப சிம்பிள்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அது சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ இதை எப்படி நம்ம பண்ண போறோம், அதுதான் இன்னைக்கு நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங்கோட மெயின் கான்செப்ட். ப்ரொஃபஷனலா எப்படி நான் இந்த த்ரைவிங்க்கு நான் என்ன கொண்டு போறேன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜேர்னில நான் கடந்து வந்த இந்த ஜேர்னில நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நான் அவங்க பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா நான் டிஎக்ஸ்என்ல 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன், 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன், 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் 18-19 இயர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து ஒரு சாதாரணமான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சார் நான் இத்தனை வருஷம் டிஎக்ஸ்என் பண்ண, என்னால த்ரைவிங் இன்னும் பண்ண முடியல, சர்வைவ் தான் என்னால பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ப்ரொஃபஷனல் ஆவறதுக்கு முன்னாடி
நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மனிதர்கள்ல பலவிதம் இருக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள தொழில்குள்ள வந்துட்டோம்னா இங்கேயும் மக்களை வந்து பார்த்தா பலவிதமா நம்மளால பிரிக்க முடியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம ப்ரொஃபஷனல் ஆவறதுக்கான முதல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன மாதிரியான ஆளு, இந்த தொழிலுக்கு நான் என்ன மாதிரியான ஆளு அப்படிங்கறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாகணும் நம்ம. ஓகேங்களா? சோ தெரிஞ்சுக்கிட்டு நான் எதை மாதிரி ஆளா மாறினா இந்த பிசினஸ் எனக்கான பிசினஸ். ஓகேங்களா? நான் எப்படி நான் எதை மாதிரி நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறேன், நான் எதுவா மாறினா என்னால த்ரைவிங்கை வந்து ரீச் பண்ண முடியும், செல்வ செழிப்பை என்னால் அடைய முடியும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம தெரிஞ்சுட்டு போறோம் நம்ம. ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கும் நம்மளோட சக்சஸுக்கும் அந்த த்ரைவிங் சக்சஸுக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசா ஜாயின் பண்ண மெம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு குட்டி டீம் எங்கிட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிற ஆளா இருக்கலாம், இல்ல ஒரு 50 பேர் இருக்கிற ஆளா இருக்கலாம், 100 பேர் இருக்க ஆளா இருக்கலாம். ஸோ நான் சொல்ல போற இந்த பீப்புள் கேட்டகரைசேஷன் டைப் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது இது உங்களுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் டூல் மாதிரி. நீங்களே உங்களை செக் பண்ணிக்கலாம், நீங்க என்ன மாதிரி ஆளு, இது மாதிரி ஆளா இருந்தா நம்மளால சக்சஸ் ஆக முடியுமா, ஸோ நம்ம டவுன்லைன் இது மாதிரி ஆளா இருந்தா நம்மளால சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான கிளாசிபிகேஷன் தான் இந்த டைப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் பீப்புள வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்க்கலாம், உங்களை நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். எல்லாரும் அந்த டிஎக்ஸ்என் பிசினஸ்ல ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே அந்த மீட்டிங் முதல் மீட்டிங் பார்த்து முடிச்ச உடனே டக்குன்னு இமிடியேட்டா அந்த பிசினஸ் அவங்களுக்கு பிடிச்ச உடனே அவங்க யோசிக்கிறது என்னன்னா உடனே மைண்ட்ல ஆளுங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மென்டலா ஒரு 4-5 பேரை வந்து மைண்ட்ல வச்சுப்பாங்க, அப்பா இந்த பிசினஸ் சூப்பர், நம்ம இவரை சேர்த்துட்டா போதும், அவரை சேர்த்துட்டா போதும். புரியுதுங்களா? இவங்களோட பழக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா முதல்ல மென்டல் லிஸ்ட் தான் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மென்டல் லிஸ்ட் போட்டு இமிடியேட்டா இவங்க கிட்ட வந்து போய் நம்ம சொல்லிட்டா இவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைப்பாங்க, ஹோப் எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட போய் அந்த ட்ரையும் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களோட ஒட்டுமொத்த எதிர்காலமும் இந்த 4 பேரை நம்பிதான் இந்த தொழிலுக்கே இவங்க வருவாங்க. நான் சொல்ற வார்த்தையை பொறுத்தது நம்பி, இந்த 4 பேரை நம்பிதான் இவங்க இந்த தொழிலுக்குள்ளேயே இவங்க வருவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து வர ரிசல்ட்டை வச்சுதான் அந்த புதுசா ஜாயின் பண்ண மெம்பரு அவரோட கோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அமைய போகுது. சமயத்துல இந்த 4 பேர்ல ஒரு ஆள் இவர் போய் சொல்றது இல்ல, அவர் கொஞ்சம் கற்பூரமா இருந்து டக்குன்னு புடிச்சுக்கிட்டாரு அப்படின்னா இவருக்கு லக்கி பம்பர் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு திறமையான ஆள் இவர் கையில கிடைச்சிட்டாரு அப்படின்னா இந்த நபர் வந்து ஹாப்பி ஆயிடுவாரு. ஓகேங்களா? ஆனா சமயத்துல அந்த 4 ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஆனா லக்கு கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா அவரோட டிஎக்ஸ்என் கேரியர் இன்னும் கொஞ்ச நாள் தொடரும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, மென்டல் லிஸ்ட் தான் போடுறாங்க. அந்த மென்டல் லிஸ்ட்ல 4-5 பேரை வச்சுட்டு போய் இவங்க நம்பிக்கையா போய் அணுகுறாங்க. அதுல யாரோ ஒரு ஆள் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா இவரு டிஎக்ஸ்என் மெம்பரா தொடருவார். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பேரு அவருக்கு லைஃப் அங்கவே முடிஞ்சிடும், டிஎக்ஸ்என் லைஃப் அங்கவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா அந்த ஒண்ணு கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, திருப்பி ஒரு 4-5 பேரை மைண்ட்ல எடுத்துப்பாரு. ஸோ அந்த 4-5 பேர் அந்த பழைய ஸ்டைல்லே அவர் வந்து ஒர்க் பண்ணுவார் அவரு. ஓகேங்களா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎக்ஸ்என்ல ஜாயின் பண்ண எல்லாருமே நான் என் உட்பட முதல்ல நம்ம வந்து அந்த நபரா தான் இருப்போம். ஸோ 80% மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து மைண்ட்ல கணக்கு போட்டுட்டு ஒரு 4-5 பேரை மைண்ட்ல செட் பண்ணிட்டு அவங்கள போய் பார்க்கறது, அவங்கள போய் பேசுறது, அவங்க கொடுக்குற பதில் அதுல ஒண்ணு சேர்ந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல அப்படின்னு அங்கவே ஃபைல போட்டுட்டு கட்ராராஜா நடையன்னு சொல்லிட்டு ஓர ஒதுங்கி போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பாருங்களேன், நம்ம டீம்ல 10 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆனா 8 பேர்ல நிறைய பேர் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மென்டல் லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, அதுல நோ கிடைச்சிருச்சு, அவங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்றதுல 10ல 8 பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் என்ன இவங்க கிட்டனா, இவங்க அடுத்தடுத்த மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. நம்மள சேர்த்து விட்டவங்களும் சமயத்துல நமக்கு அந்த நாலேஜ் கொடுக்காம விட்டுருவாங்க. நாமளும் சேர்த்து விட்டவருக்கு என்ன நாலேஜ் கொடுக்கணும்னு தெரியாம நாமளும் பேந்த முடிச்சுட்டு கம்முன்னு இருப்போம். அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அந்த 4 பேர் அவர் கேட்ட பதில் வந்து அவருக்கு நோ வந்தது கூட நம்ம கிட்ட சொல்லாம காணாம போயிடுவார். ஓகேங்களா? ஸோ தே நெவர் டெவலப் எனி நாலேஜ் ஆர் ஸ்கில். ஓகேங்களா? ஸோ இவங்களெல்லாம் நம்ம மக்களே, நம்ம இவங்களை வந்து இவங்களுக்கான பேர் என்னன்னு கேட்டா போசர். ஸோ இவங்களோட பேர் என்னதுங்க? போசர். இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். யார் உள்ள வந்தாலும் 10 பேர்ல 8 பேர் இந்த கேட்டகரி தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கேட்டகரி தப்பான கேட்டகரியா? இல்ல, இதுதான் ஆரம்ப கேட்டகரி. ஸோ நம்மளுக்கு 10ல 8 பேர் இப்படிதான் இருக்க போறாங்க. ஸோ அப்ப நம்ம இவங்களை என்ன பண்ணணும்
அப்படின்னு கேட்டினா, மேக் ஷுவர் உங்க டீம்ல இந்த நீங்களோ இந்த 80% மக்கள் மாதிரி தங்கிராதீங்க, போசராகவே இருந்துராதீங்க. நீங்க அந்த போசர் மென்டாலிட்டில இருந்து மேக் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் டீம் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான எஜுகேஷனை கொடுங்க, எடுத்துக்கங்க, கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நீங்க புதுசா ஜாயின் பண்ணுவீங்க, நான் 4 பேரை நம்பி தான் சார் அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கேன்னா மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அந்த 4 பேர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டு போய் பேசணுன்றதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பு எவ்வளவு சிறந்த வாய்ப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டீம்ல நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு நான் யாரை ரெக்ரூட் பண்ணாலும் அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டான ஆள், எவ்வளவு எஜுகேட்டட் ஆளா இருந்தாலும் சரி, இல்ல அன்எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா இந்த போசரா தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வருவாங்க. ஜாயின் பண்ணோன்னா மைண்ட்ல 4 பேரை வச்சுக்கிட்டு தான் இந்த தொழில்களை கையெழுத்திடுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு சரியான கல்வி நம்ம கொடுக்கணும். இந்த வாய்ப்போட பிரகாசத்தை நம்ம எவ்வளவு சீக்கிரம் புரிய வைக்கணுமோ புரிய வச்சு அவங்க அந்த போஷர் மென்டாலிட்டில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போயிடணும். ஓகேங்களா? செகண்ட் டைப் ஆஃப் பீப்புளா நம்ம அவங்கள மாத்தணும். அப்போ சார் இது ஓகே, அப்போ செகண்ட் டைப் ஆஃப் த ஆள் யாரு? இப்போ நீங்களே புரிஞ்சுக்கங்க, நீங்க போஷரா இருக்கலாம் இன்னைக்கு, ஆனா நீங்க செகண்ட் டைப் ஆஃப் பர்சனா உங்களை மாத்திக்கிறதுக்கு தயாராகுங்க. சார் அது என்ன சார் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் எடுத்துப்பாங்க, மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி என்டிடி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, மைண்ட்ல பேர் எழுதி வைக்க மாட்டாங்க. ஒரு பேப்பரோ ஒரு டைரியோ எடுத்து ஒரு 100 பேர் தெரிஞ்ச பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் இந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எப்பனா இவங்களுக்கு கரெக்டான அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சு, ஓ இது நேம் லிஸ்ட் இல்லாமல் இந்த பிசினஸ்ல நம்ம வேலை செய்ய முடியாது, அப்போ நம்ம முதல்ல நம்ம இந்த வியாபாரத்தை யாருக்கெல்லாம் சொல்லலாம், யாருக்கெல்லாம் பொருளை கொடுக்கலாம், ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வேலை பார்க்குறவங்க தான் இந்த செகண்ட் கேட்டகரி பீப்புள். ஸோ அவங்க மென்டலா ஒர்க் பண்ணாங்க, இவங்க பேப்பர்ல ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்ந்த புதுசுல கொஞ்சோண்டு நாலேஜ் இருக்கும், பயங்கர எனர்ஜியா வெளியில போவாங்க, போயிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா பேசுவாங்க, ஓ சூப்பர் பிசினஸ், இது சீக்கிரம் பணம் பணக்காரன் எல்லாம் அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. ஆனா இவங்க கிட்ட ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்காது, ரைட் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் இவங்க கையில இருக்காது. ஸோ அந்த அந்த அரகுற எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள இவங்களுக்கு வந்து ஒரு வேலை நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது இவங்களோட செகண்ட் ஸ்டேஜ். சார்ஜ் கொஞ்சம் சார்ஜோட கொஞ்சம் போல்னஸோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளு ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், கடன் ஒவ்வொரு ஆளா போய் பார்க்க ஆரம்பிச்சு அந்த லிஸ்ட்ல இருக்கவங்கள வாய்ப்பாளரா மாத்துவாங்க, ப்ராஸ்பெக்டா மாத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸைட்மெண்ட் இவங்க துருத்துருன்னு இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் இவங்க ஒரு 10 நாள் ஆறு காட்டிலும் கடக்கடன் ஒரு 100 பேர் 20 பேர் 30 பேர் போன் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த போன் அடிச்சு போன்லயே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுல இவங்களுக்கு நிறைய நோஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் இவரை நெகட்டிவ் பண்ற வேலை எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இவங்க லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்ட் 90 100 பேர், அந்த லிஸ்ட் 90,000 80,000 70,000 லிஸ்ட்ல வந்து இவங்க பேசாத ஆளுங்க லிஸ்ட் சின்னதாயினே வரும். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் மட்டும் சின்னதாகல, இவங்களுக்கு ரிசல்ட் போதுமான அளவு கிடைக்காததுனால, எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதுனால இவங்களுக்கு கவலையும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் லிஸ்ட் சின்னதாவது, ஒரு பக்கம் கவலை பெருசாகும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஸோ இது எல்லாருக்குமே நடந்திருக்கும், நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம புரிஞ்சுட்டாகணும். இவங்க எவ்வளவு சூன் அந்த லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகுதோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ மீதி பேர் நோ சொல்லிட்டாங்கன்னா இந்த பிசினஸ்ல நம்ம சாதிக்க முடியாத, வேலை செய்யறதே ஸ்லோ பண்ணிடுவாங்க. அவரும் நோ சொல்லிட்டாங்கன்னா ஐயோ இந்த பிசினஸ் நமக்கு இல்லாம போயிடும் சொல்லிட்டு இவங்க ஸ்லோவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நடக்கும், நிறைய நான் நம்ம டீம்ல பார்த்துருக்கிறேன் நான். ஸோ நீங்களும் இது மாதிரி நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த டைமுக்குள்ள இவங்க சின்னதா ஒரு 10-15 பேர் மட்டும் டீமுக்குள்ள கொண்டு வந்து ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு 10-15 பேர் கொண்டு வந்து அதுல ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டு இருப்பாங்க. சில பேர் ஸ்டார் ரூபி கூட ஆயிட்டு, சில பேர் ஸ்டார் டைமண்டா கூட ஆயிட்டு இன்னும் லிஸ்ட்டை எக்ஸாஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயோ அவங்க சொல்லிடுவாங்களோ, அவங்க இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்போன்மெண்ட் பண்ணிட்டே வந்து லிஸ்ட்டை எக்ஸாஸ்ட் பண்ணாம அந்த குட்டி லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணின்னு இருப்பாங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது, இவங்களோட பேர் என்னன்னு கேட்டா அமெச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை நம்ம வந்து பர்டிகுலரா தமிழ்ல சொல்லலாம் கத்துக்குட்டி. இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இவங்க கத்துக்குட்டி நிலையிலே இருப்பாங்க. கத்துக்குட்டியா இருந்தே ஸ்டார் ஏஜென்ட் ஆயிடுவாங்க. நீங்க பாருங்களேன், நிறைய ஸ்டார் ஏஜென்ட் இன்னைக்கு நம்ம போய் கேட்டு பாருங்களேன், டிஎக்ஸனோட ப்ராடக்ட் 5 நிமிஷம் பேசுறது பேச வராது, கம்பெனியை பத்தி சொல்லுங்க பேச வராது, மார்க்கெட்டிங் பிளான் சொல்லுங்க வராது, ஆனா ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டு இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் கத்துக்குட்டி லெவல்லே இருந்து
ஒர்க் பண்றவங்க தான் இந்த அமைச்சர் அப்படின்ற கேட்டகரி மக்கள். ஓகேங்களா? சோ இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாமளோ நம்ம டீம்ல இருக்கவங்களோ ரொம்ப காலம் அமைச்சரா இருக்கக்கூடாது. அப்போ போஷர் அப்படிங்கறத ஒரு 4-5 நாள் தான் ஒரு போஷரா இருக்கணும். அதுக்குள்ள நம்ம ஒரு அமைச்சரா மாத்த ட்ரை பண்ணணும். நம்ம நேம் லிஸ்ட் எல்லாம் போட்டு அவரை டெவலப் பண்ணி நம்ம கொண்டு வந்து லெவல் 2க்கு அவரை கொண்டு வந்துடுறோம் நம்ம. ஸோ அப்போ அவர் அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்றப்போ அவரை வந்து அமைச்சரா ரொம்ப நாள் இருக்க விடக்கூடாது. அவரை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நம்ம அவரை வந்து ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கு நம்ம கொண்டு போகணும் நம்ம. ஸோ அவருக்கு நிறைய சார்ஜ் கொடுக்கணும், நாலேஜ் சார்ஜ் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு பேசுற வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவங்க பேசலாம் கத்துக்கணும். ஸ்கில், அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்கள எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ண வைக்கணும். நம்ம எப்படி ஒரு போஸ்டர் அமைச்சரா மாத்தணும், அமைச்சரை வந்து எப்படி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போனோம்னா, அமைச்சரா இருக்கும்போது அவங்கள நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க. மீட்டிங் முடிஞ்சோன்னா அவங்ககிட்ட நம்ம நிறைய பேசணும். பேசி அவங்களோட நாலேஜை செக் பண்ணி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப சூப்பர் வெரி கிரேட் கிஃப்ட். இன்னைக்கு நம்ம டிஎக்ஸ்என் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஐபிஓ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பக்கா ப்ரொஃபஷனலா ஒரு ஆளை எப்படி நம்ம ப்ரொஃபஷனலா தயார் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு கோ ஐபிஓ ப்ரோக்ராம் அடுத்து நம்மளுக்கு எப்போ கோ ஐபிஓ அனௌன்ஸ்மெண்ட் வருதோ, இப்போ மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு டிசம்பர்ல அந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துடும். இம்மிடியட்டா நம்ம அவங்களை எப்படி ப்ரொஃபஷனலா இந்த 2 மாசத்துக்குள்ள அவங்களை அமைச்சர் இருக்க என்டிடி பிஓஎம் ப்ராடக்ட் ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் காமிச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி அமைச்சரை போஸ்டர்ல இருந்து பக்கா ப்ரொஃபஷனல் அமைச்சரா மாத்தி அமைச்சர்ல இருந்து அவங்களை அடுத்த லெவலுக்கு ரெடி பண்ணி கோ ஐபிஓ ப்ரோக்ராம்குள்ள போய் நம்ம தள்ளி விடணும் நம்ம. ஓகேங்களா? சோ இதுதான் அமைச்சர் அப்படிங்கிறது. சோ இப்போ இன்னைக்கு நம்ம பெரும்பகுதி நான் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றது 100க்கு 99% பேர் அமைச்சர் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் என்ன சார் எங்களெல்லாம் கத்துக்குட்டின்னு சொல்லிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரு வந்து நிதர்சனமான இருக்க உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே மாற்றம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம அடுத்த லெவல் மூவ் ஆகவே முடியாது. ஓகேங்களா? சோ நீங்க அமைச்சர்ல இருந்து நீங்க ப்ரொஃபஷனலா மாறுறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இப்போ 3வது கேட்டகரி மக்களை பார்க்கணும் அப்படின்னா, சோ இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லிஸ்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செல்வ செழிப்பா மாறப்போறோம். we are thriving ஆல் ஆக போறோம் அப்படின்ற சீக்ரெட்டை தெரிஞ்சவங்க இவங்க. ஓகேங்களா? லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டிக்கெட் டு வெல்த் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கான டிக்கெட் எதுன்னு கேட்டா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சவங்க தான் வந்து பார்த்தா அந்த 3வது கேட்டகரி மக்கள். ஓகேங்களா? சோ இன்னைக்கு யூடியூப் போங்க, பெரிய பெரிய மில்லியனர் மாசத்துக்கு 80 லட்சம் 1 கோடி ஃபிளைட் வாங்கினவங்க, தீவு வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு. சோ இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேட்டஸ், அந்த கம்பெனில என்ன பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கு அதை அடைஞ்சு முடிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து பணம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பணம் இருக்கும். சோ அவங்க சொந்தமா ஃபிளைட் எல்லாம் ஓன் பண்ணி பெரிய அசெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம பெரிய பிக்கர் டீம், வேர்ல்டு ஃபுல்லா அவங்களுக்கு டீம் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாம் எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கிட்ட ஒரே ஒரு கோர் குவாலிட்டி இருந்தது. அது ரொம்ப முக்கியமான கோர் குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த ஆளை உரைச்சு பார்த்தா அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டினால தான் ஒரு பெரிய சக்சஸுக்கு ஓனர் ஆயிருப்பார். ஸோ அது என்ன சார் குவாலிட்டி அப்படின்னா, ஸோ ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. புது மக்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுல அவங்க திறமசாலியா இருந்ததுனால தான் அவங்களால வந்து பார்த்தோம்னா பெரிய ஸ்டேட்டஸ், பெரிய பணம், ஓகேங்களா, பெரிய டீமுக்கு ஓனர், இன்டர்நேஷனலா அவங்க ப்ராப்ளம் ஆகி இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கிராட்ச். இப்போ நம்மளோட டிஎக்ஸ்என்ல நம்ம எல்லாத்துக்கும் ரோல் மாடல் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட கிரேட் ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்என் இந்தியாவோட நெட்வொர்க் ஃபவுண்டர் நம்மளோட கிரேட் கிரௌன் அம்பாசிடர் கபில் டாக்டர் ரத்னாமாவும் ப்ரொஃபசர் கேஎன் வசுபாலையாவும். ஸோ அவங்களே மீட்டிங்ல சொல்ல பார்த்துருக்கிறேன் நான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க பஜாஜ் சட்டக் ஸ்கூட்டர்ல வந்து தேனாம்பேட்டை ஆபீஸ் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆபீஸ் இனாகிரேஷன் அப்ப நினைச்சு பாருங்க, பஜாஜ் சட்டக் ஸ்கூட்டர்ல வந்தவங்களுக்கு இன்னைக்கு எத்தனை கார் இருக்கு, எத்தனை வீடு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அவங்க லைஃப் மாறி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைண்டிங் நியூ பீப்புள் டு டாக்ல வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திறமை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இது வேர்ல்டுல இருக்கிற மிகப்பெரிய நெட்வொர்க் அச்சீவ் யாரை வேணாலும் போய் கேளுங்களேன். ஸோ அவங்க சொல்ற ஒரு முதல் பாடம், முதல் பட்டன், நீங்க ப்ரொஃபஷனலா மாறணும் அப்படின்னா உங்ககிட்ட எது சிறப்பா இருக்கணும் அப்படின்னா மக்களை கண்டுபிடிக்கிறதுல நீங்க கில்லாடிகளா இருக்கணும், திறமசாலிகளா இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ ஃபைண்டிங் நியூ பீப்புள் டு டாக். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்க நம்பி இந்த தொழிலுக்குள்ள வரல, புரியுதுங்களா? லிஸ்ட் குறையறதுனால கவலைப்படுற அமைச்சரா அவங்க இருந்தது கிடையாது. அவங்க போசர் டைப்பும் கிடையாது, அமைச்சர் டைப்பும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு லெவல்ல மேல போய் அவங்க வந்து ப்ரொஃபஷனலா மாறி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரொஃபஷனலா நீங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுக்கெல்லாம் போய் 4-5 வருஷம் படிக்கணும், புரியுதுங்களா? இப்போ வயசு கடந்து போச்சு, திருப்பி போய் நம்ம ப்ரொஃபஷனல் ஆக முடியாது, அட்வொகேட்டுக்கு படிக்கணும், ஓகேங்களா? இல்ல ப்ரொஃபஷனல் சிங்கரா மாறணும், நிறைய கலைகள்லாம் கத்துக்கணும், அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருந்து வந்திருக்கோம், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க எங்கே இருந்து வந்திருந்தாலும் சரி, வேர்ல்ட்ல தி பெஸ்ட் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் தான். ஓகேங்களா? சோ அதனால இந்த ப்ரொஃபஷன்ல நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஸ்கில், கோர் ஸ்கில் நம்ம கிட்ட ரொம்ப முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு கேட்டா நேம் லிஸ்ட் பில்டிங், ஃபைண்டிங் நியூ பீப்புள் டு டாக். நிறைய மக்களை எப்படி நான் உருவாக்க போறேன், எப்படி நான் அவங்களை கண்டுபிடிக்க போறேன், அந்த திறமையை நான் எப்படி வளர்த்துக்க போறேன் அப்படிங்கிறது தான் அந்த கோர் ஸ்கில். ஸோ அந்த ஸ்கோர் ஸ்கில்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட எழுதின லிஸ்ட் மட்டும் இருக்காது, இவங்க கிட்ட இன்னும் ஒரு சின்ன ஒரு திறமை ஃபோக்கஸ் இருக்கும், அதிலே குறியா இருப்பாங்க, கழுகு பறவைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க லிஸ்ட்ல டெய்லி 6 பேர் சேர்க்கறத நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க நேம் லிஸ்ட்ல 6 பேர் சேர்க்கறத நிறுத்தவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னு கேட்டா ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட். ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக்டிவ் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட், தெரிஞ்ச 6 பேரை சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு குவாலிட்டியை தான் நம்ம வந்து கோர் குவாலிட்டின்னு சொல்றோம். ஃபைண்டிங் எ நியூ பீப்புள் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்க போறோம். ஸோ இதுல வேர்ல்ட்ல வந்து ஒரு பெஸ்ட் பெரிய நெட்வொர்க்கர், அவர் ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சார் நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியமா, நடக்குமா அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வே மேக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதிருக்காங்க, ஹவு டு ஸ்விம் வித் ஷார்க்ஸ் வித்தவுட் பீயிங் ஈட்டன் லைவ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ரொம்ப சக்கப்போடு போட்ட ஒரு புத்தகம். ஸோ இவரோட ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ அவரோட ஏஜ் 18 வயசு இருக்கும்பொழுது அவங்க அப்பா அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. ஸோ என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு மகனே, நான் உனக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நான் உன் வாழ்க்கையில யாரு உன் வாழ்க்கையில வந்தாலும், ஸோ உன் கண்ணு முன்னாடி வந்தாங்க, உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, நீ எங்க இருக்கிற உன் வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு வேலையை மட்டும் செய் மகனே அப்படின்னு சொன்னாராம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்திருக்கவங்களோட பேரு, ஊரு, ஃபோன் நம்பர், கான்டாக்ட் அதை நீ குறிப்பெடுத்து வச்சுக்கோ. ஸோ ஒவ்வொரு ஆளோட டீட்டெயிலும் நீ எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாருங்களா. அவரும் அதை செய்துக்கிட்டே வந்தாருங்களா. ஸோ அது வெறும் செய்துட்டு மட்டும் வரல, இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணல, அவங்க கிட்ட உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அவங்க கிட்ட அவர் உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ புது புது உத்திகளை கையாண்டு அவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டு ஹலோ சொல்றது, ஆய் சொல்றது, ஸோ அவங்களெல்லாம் எப்படி மாத்திட்டாருன்னா, அவங்க முகத்துக்கு முகம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டாரு. ஸோ அவர் எத்தனை பேர் அது மாதிரி மாத்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் மீட்டிங் வந்து நான் இது ஏலமே கொடுப்பேன் நான். ஸோ இதை வந்து அவர் 60 வருஷ காலம் செய்திருக்கிறார். செய்து அவர்கிட்ட இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் லிஸ்ட் சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12,000 முகத்துக்கு முகம் பேர் தெரிஞ்சு கூப்பிட்டுக்கிற அளவுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹார்வே மேக்கே இன்னைக்கு ஒரு பெரிய வேர்ல்டு ரெனோன் நெட்வொர்க்கரா மாறி இருக்கிறாரு அப்படின்னா, அவரால் இந்த விஷயத்த செய்ய முடிஞ்சதுன்னா நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னாடி வர அத்தனை பேரோட வரவங்கால பேரை கேட்டு போன் நம்பரை வாங்கி எழுதுறது முடியுமா? முடியாதா அப்படின்னா உறுதியா முடியும் மை டியர் ஃப்ரெண்ட். இதுதான் ஃபைண்டிங் அவுட் த பீப்புளோட ஃபர்ஸ்ட் டெக்னிக். நான் உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை மூலம்னா ஹார்வே மேக்கே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா நம்ம எடுத்துக்கிட்டு இன்னிலேன்னு அந்த வேலையை செய்யணும். ஓகேங்களா? இது செய்தீங்க அப்படின்னா இன்னைக்கே நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கரா மாறிட்டீங்க, மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்றதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? குட். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் எப்படி சார் செய்யறது? இதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் தி ஸ்கில், இதுக்கு ஒரு சின்ன 4 ஸ்டெப் கொடுக்க போறேன் நான். ஸோ அந்த 4 ஸ்டெப்பை நான் இப்போ உங்களுக்கு டீடைல் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஏன் இந்த டிஎக்ஷனுக்குள்ள வந்திருக்கோம், நம்ம வந்து ப்ரொஃபஷனலா ஏன் மாறணும்? ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்கணும். எஸ், தி கிரேட் வாய்ப்பு டிஎக்ஷன் நம்ம கையில இருக்குது. ஓகேங்களா? அப்ப நான் டிஎக்ஷன்ல தொழில் பண்றவங்களை எத்தனை விதமான மக்களா பிரிக்கலாம்? 3 விதமான மக்களா பிரிக்கலாம். ஒரு ஆளு போசர், லக்க நம்பி இருக்கிறவர், இன்னொரு ஆள் அமைச்சர்,
கட்டுக்குட்டிங்க, வாழ்நாள் முழுக்க கட்டுக்குட்டியா நிறைய இருந்துடக்கூடாது. அடுத்த நிலைக்கு நம்ம போகணும், ப்ரொஃபஷனலா மாறணும். ஓகேங்களா? ப்ரொஃபஷனலா மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் இன்னைக்கு நான் கோப்ரோல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆளு ஹார்வர்ட் மேக்கே. இந்த சிம்பிள் கான்செப்ட் நீங்க புரிஞ்சாலே நீங்க ப்ரொஃபஷனல் தான். ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் ஃபர்தரா டீடைல் பண்ணி ஒரு லெவல் மேல கொண்டு போறதுக்கு நான் சின்ன உங்களுக்கு ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப் சொல்றேன் நான். ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப் 1. ஸோ மேக் அ லிஸ்ட் ஆஸ் காம்ப்ரஹென்சிவ் அஸ் பாசிபிள் அப்படின்வாங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து அந்த புக் என்னோட லைஃப்பை மாத்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த இடத்த நான் படிக்கும்பொழுது தான் நான் யோசிச்சேன். நான் என்னோட அப்ளைனும் நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க, பெரிய லீடர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, லிஸ்ட் போடுன்னு சொல்லிட்டு. ஆனா அதை நான் எவ்வளவு தவறா புரிஞ்சுக்கிட்டேன்றத இந்த இடத்துல தான் நான் யோசிச்சு பார்த்தேன் நான். ஸோ நமக்கு நார்மலா அவங்க சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. எஃப்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்னா ரிலேட்டிவ்ஸ், ஐனா இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஒரு பேசிக் டெக்னிக், இதுவரையும் நம்ம பார்த்துருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயுமே வந்து ட்ரெண்டை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? முதல்ல இந்த ட்ரெண்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு விரிவான பெயர் பட்டியல், காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட்னா என்னதுன்னா எவ்வளவு விரிவான பெயர் பட்டியல் போட முடியுமோ போடுங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு பேரெல்லாம் எழுதிருங்க. ரிலேட்டிவ் எல்லா ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, என்னென்ன ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாங்களோ, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டும் நீங்க அதுல எழுதின்னு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க ஒருத்தர விடாதீங்க. உங்க கூட பிறந்தவங்க, அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ், சம்பந்தி என்னென்னலாம் லிஸ்ட் எடுக்க முடியுமோ அத்தனை பேர்த்தையும் எழுதுங்க. அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல படிச்சவங்க, எல்கேஜில இருந்து படிச்சவங்கள யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு பேரை தோணும். ஐயோ அவன் அப்படி இருந்தானே, இவன் இப்படி இருந்தானே, மூக்கு ஒழுகிட்டு இருந்தானே, அவன் இப்படி, அவன் அடி எனக்கு கிள்வானே, அவன் பென்சில குத்துவான். இது மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸ்கூலு, காலேஜ்ல என் பேனா உடைச்சவன், என் சட்டையை கிழிச்சவன், என் கூட கபடி ஆடினவன், இது மாதிரி எல்லாம் ஒண்ணு விடாத யோசிச்சு உங்க கூட படிச்சவங்க எல்லாம் எழுதி பாருங்க. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ், நீங்க வேலை பார்க்குற இடத்துல எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் எழுதுங்க. ஓகேங்களா? ஒரு ஆளை விடாதீங்க. ஒரு சிலர் 3-4 வேலை மாதிரி இருக்கும், அத்தனையும் எழுதுங்க. அதே மாதிரி நெய்பர்ஸ், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஒய்ஃபோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்த எங்கெங்கெல்லாம் நம்மளால நெய்பர்ஸ் லிஸ்ட் எடுக்க முடியும் அத்தனை நெய்பர் லிஸ்ட்டையும் எடுத்து அதில் சேர்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? டீலர்ஸ், ஸோ உங்க வீட்டுக்கு பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க எல்லாத்தையும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஒர்க் புக் கூட கொடுக்குறேன் நான். ஸோ இது ஒரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்றேன் நான். அதே மாதிரி நான் சொன்னது ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ வர போற அத்தனை பேர் முன்ன பின்ன தெரியாதவங்களோட தெரிஞ்சுக்க முற்பட்டு அவங்க பேர், இது வந்து ஒரு டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. நான் சொன்னது என்னன்னா, இந்த லிஸ்ட் எழுதும் போது ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவங்க நம்மளோட பொருள் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா, சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, நம்ம அவங்க கிட்ட பேசுவோமா, பேச மாட்டோமா, எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆனா அவன் பேர் நம்ம லிஸ்ட்ல இருக்கணும். நீங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கரா மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல லிஸ்ட் இருக்கணும். அந்த லிஸ்ட்ல எல்லாரும் இருக்கணும். உங்க உலகத்துல உங்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த லிஸ்ட்ல இருக்கணும். அதை நீங்க கேரண்டி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பை நேம் தெரியுமோ, என் ஃப்ரெண்டோட கோபியோட ஃப்ரெண்டு, ரவியோட ஃப்ரெண்டு, சுரேஷ், அப்படி யோசிச்சு அவங்களுக்கு சுத்தி இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கூட நம்ம எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். நல்லா புரிஞ்சுக்க மை டியர் ஃப்ரெண்ட், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லிஸ்ட் இஸ் த கீ டு யுவர் வெல்த். ஸோ எவ்வளவு லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க செல்வ செழிப்பான மனிதரா மாறதுக்கான டிக்கெட் அதுதான். ஸோ இந்த டேட்டா பேஸ் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற போற ஒரு மிகப்பெரிய அசெட். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்லணும், உங்க மைண்டை காலி பண்ணுங்க. ஸோ நீங்க பேப்பர்ல எடுத்து எழுத ஆரம்பிக்க உள்ள இருக்கிற பேரெல்லாம் வெளியில வந்து உங்க மூளை காலி ஆயிடணும். ஐயோ இதுல இன்னும் பேரே இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமை வரணும். ஓகேங்களா? ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, மண்டை காலியானதான் சொல்லுவோம் இல்லையா, கப்புல டீ இருந்து ஊத்திக்கிட்டே இருந்தா ஓவர்ஃப்ளோ ஆகினே இருக்கும். ஆனா கப்பை காலி பண்ணிட்டு குடிச்சிட்டு வைங்க, அப்போ எவ்வளவு வேணாலும் கப்பு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு நிறைய பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல மூலையில இருக்கிற எல்லா ஆளையும் தூக்கி பேப்பர்ல போட்டுருணும். மூளையை காலி பண்ணிடணும். எல்லாம் பேப்பரை தான் நம்பி இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆளுங்களை வந்து திருப்பி புது ஆளுங்களை நம்ம மண்டலத்துல போடுறது நம்ம கிட்ட இடம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எம்டி ஆஃப் மைண்ட் இன்டு த பேப்பர் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது நான் சொல்லிட்டு இருந்தவங்க உங்களுக்கு நிறைய இடம் கொடுக்கும். புது ஆளுங்களை தூக்கி உள்ள போடுறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? உண்மையிலேயே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றேன், இன்னைக்கு 99.99% பேர் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட்டா போட்டிருக்கவே மாட்டீங்க. நீங்க அப்படி போடாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு போஷர், ஒரு அமெச்சூர் தான்.
நீங்க எல்லாம் வந்து பெரிய செல்வ செழிப்பு டிஎக்ஸ்என்ல இருந்து எதிர்பார்க்காதீங்க. எனக்கு செல்வ செழிப்பு லேட் ஆக போகுது, வராமல் தாமதம் ஆக போகுது, இல்ல வராமே போகுதுன்னா அதுக்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெப் 1 லிஸ்ட் பில்டிங்கே நம்ம முழுசா ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், இன்னைக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். ஐ ஆம் a ப்ரொஃபஷனல், நான் இன்னைக்கு கண்டிப்பா என்னோட நேம் லிஸ்ட் பக்காவா போட்டு முடிக்க போறேன். நான் ஒரு குறையும் வைக்க போறது இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட், நீங்க நேம் லிஸ்ட் கூட டெய்லி 5 நிமிஷம் செலவு பண்ணலாம். டெய்லி பார்ட் டைம்ல 1 மணி நேரம் டிஎக்ஷன் பண்ணா போதும்னு சொல்றேன். உங்க நேம் லிஸ்ட் கூட நீங்க டெய்லி 5 நிமிஷம் செலவு பண்ணணும். அது மாதிரி ஒரு மென்டாலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நேம் லிஸ்ட் பில்ட் பண்றதுல இருக்கிற முக்கியமான டெக்னிக். இதுல நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பாருங்களேன். நீங்க என்னன்னா ஒரு பேருக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் பேங்க்ல கிரெடிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க நேம் லிஸ்ட் போட ஆரம்பிங்க. நீங்க எத்தனை பேர் எழுதுறீங்களோ அத்தனை பேருக்கு 1000 ரூபாய் உங்க பேங்க் கிரெடிட். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு கேம் தான். இந்த கேமை நீங்க விளையாடி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப அந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேர் எழுதுனா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுப்பா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கே நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. உங்ககிட்ட அத்தனை 1000 வந்துருச்சுன்னா நீங்க கோடீஸ்வரனா நீங்க உறுதியா மாற முடியும் நீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இதை நீங்க 100 பேர் எழுதினால ₹1,00,000 ஆயிருச்சு. புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒரு 1000 பேர் எழுதுனா 10 லட்சம் ஈஸியா வந்துருச்சு. அப்படியே போகும்போது நீங்க ஷுவர் நீங்க இந்த கேம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நூத்துக்கணக்கான பேர், ஏன் சில பேருக்கு 1000 பேர் கூட அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்டெப் 1ல பக்காவா ரெடி ஆயிட்டீங்க. ஓகேங்களா? ஃபைண்டிங் அவுட் த ப்ராஸ்பெக்ட். இதுக்கு மேல இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த லிஸ்ட்டை உங்களால முடிக்கவே முடியாது லைஃப்ல. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டை நான் இந்த ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது, இன்னும் அந்த லிஸ்ட்டை என்னால முடிக்க முடியல. ஓகேங்களா? அப்போ நான் என் டீம்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்வாங்க. யாருக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க? லிஸ்ட் இல்லாதவனுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். இவன் ஏன் இந்த பிசினஸ் பண்றான்ற தெளிவே இல்லாதவனுக்கு முன்னாடியே வாய்ப்பே வந்தா கூட கண்ணு தூங்கின உட்காந்துன்னு இருப்பான். இவனால வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ யாரு ஓப்பனா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ யார் லிஸ்ட் வச்சு ஒர்க் பண்ணாங்களோ அவங்க என்னைக்குமே பீப்புள் இல்லை, எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. அவங்க தான் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? வெரி குட் மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2 போகலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் 2ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிகிரி ஆஃப் செப்பரேஷன் சொல்லுவோம் நம்ம. டிகிரி ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கும் ஒரு தேவை. இப்போ எனக்கு ஒரு காரியம் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லை கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ அந்த கான்ட்ராக்ட் எனக்கு எட்டாவது தூரத்துல தான் இருக்கும். ஆனால் நான் என் மைண்ட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நான் யாரை பிடிக்கணும்? அப்போ முதல்ல ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்டர் பிடிக்கணும். அந்த கான்ட்ராக்டரை பிடிச்சி அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு கவுன்சிலர் இருக்கான், கவுன்சிலர் காமிச்சா கவுன்சிலர் என்ன பண்ணுவார், எம்எல்ஏ கிட்ட கொண்டு போவாங்க. ஒரு எம்எல்ஏ கிட்ட விட்டு என்ன பண்ணுவார், அவர் ஒரு மினிஸ்டர் கிட்ட கொண்டு விட்டானோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல விட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார். பண்ணும்போது என்ன அந்த கான்ட்ராக்ட் நமக்கு. அப்போ இது டிகிரிஸ் ஆஃப் செப்பரேஷன்ன்றது இதுதான். நமக்கும் நம்மளோட வெற்றிக்கும் இடையில ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம அதை யோசிச்சதே கிடையாது நம்ம. ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க லிஸ்ட்ல இருக்கிற உங்க நபர் கிட்ட இருந்து அந்த 6 பேர் யாரு உங்க வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போற அந்த 6 பேர் யாருன்னு ஒவ்வொருத்தரை சுத்தி இருக்கிற ஆளுங்களை தேடி 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 கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க. அவங்க கூட போய் நின்று பேசும்போது அவங்க பக்கத்துல இருக்கிற ஆளு தெரியும், அவர்கிட்ட பேசும், அவரோட தெரிஞ்ச. ஓகேங்களா? சோ உங்க ஒவ்வொரு ஆளையும் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலினா மாமானா மாமாக்கு மாமி எங்க இருந்து வந்தாங்க, மாமியோட அம்மா வீடு எங்க இருக்குது, ஸோ அம்மாவோட அம்மா வீடு எங்க இருக்குது, இப்படி நீங்க தேடிக்கிட்டே போனீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்க லிஸ்ட் வந்து ஆர்கானிக்கா இருக்கும். இதுதான் ஸ்டெப் 2 டிகிரி ஆஃப் செப்பரேஷன் சொல்லுவோம். நான் சொன்னேன்ல டெய்லி 5 நிமிஷம் எப்படி சார் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? இப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டெய்லி இல்ல வருஷ கணக்குல அந்த நேம் லிஸ்ட்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். அவங்க தான் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர்ஸ். அவங்க தான் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர்ஸ். ஸோ இவங்க கிட்ட வாய்ப்பு அப்புறம் கொட்டி கிடக்குது. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸை அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை டிக் பண்ணிட்டே போங்க, நிறைய பேர் கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்றேன் பாருங்களேன், இப்போ கூட நான் உங்ககிட்ட சொல்ல யாருக்கிட்டையும் போய் நான் ப்ராடக்டை பேசுங்க, கம்பெனியை பேசுங்கன்னு சொல்லலை. நான் சொல்றது நீங்க ஏன் அந்த பேரை எழுதுறீங்கன்னு யோசிக்காம பேருங்களை மட்டும் எழுதிக்கிட்டே போங்க. பேரு, ஊரு, போன் நம்பர், பேரு, ஊரு, போன் நம்பர், முடிஞ்சவங்களை பத்தி டீட்டெயில். அதை நான் பின்னாடி ஒர்க் புக்ல நான் சொல்ல அதை நீங்க செய்துட்டு வரலாம் நீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கீப் பில்டிங் த லிஸ்ட். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 என்னது? லிஸ்ட் பில்டிங். ஸோ ஸ்டெப் 2 என்னது? டிகிரிஸ் ஆஃப் செப்பரேஷன். தெரிஞ்சவங்க. அப்போ ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன கேம் ஃபர்கெட் நாட். 1000 ரூபாய் ஒவ்வொரு பேருக்கும். அது எப்படி வரும் ஏது வரும்லாம் நீங்க கேமை வந்து யோசிக்காதீங்க. நீங்க எவ்வளவு பேர் எழுதுறீங்களோ அத்தனை 1000 ரூபாய் உங்க லைஃப்ல வருமானமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது, ரெசிடுவல் இன்கமா வந்துட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கேமை சீரியஸா ப்ளே பண்ணுங்க.
இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு போறோம் நம்ம. ஓகேங்களா? ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்ட் யுவர் லிஸ்ட். இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்ட். ஸோ நம்ம அந்த ஸ்கில் 1 ஃபைண்டிங் த பீப்புள்ல ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான பார்ட் என்னன்னா, கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங் யுவர் லிஸ்ட். தொடர்ச்சியா அந்த பேர் பட்டியலை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேரை வந்து ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களாம் ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இன்ஆக்டிவா இருக்காங்க அவங்க லிஸ்ட் இன்ஆக்டிவ் ஆயிரும், அவங்க பிசினஸ் இன்ஆக்டிவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கேம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோல் நம்ம கிட்ட என்னன்னா, 2 பேராவது நான் ஒரு புது ஆளை எடுத்துட்டு வந்து என்னோட நேம் லிஸ்ட் டைரியில கண்டிப்பா எழுதுவேன் அப்படி நீங்க முடிவு பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர் அப்படின்னா, நீங்க செல்வ செழிப்பு அடையறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, உலகத்தோட உச்சியில என்னோட பேரை பதிக்க போறேன் அப்படின்னா, இந்த தொழில சிறந்தவன விளங்க போறேன் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு நாளைக்கு 2 பேரையாவது கண்டுபிடிச்சு எழுதிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். 2 பேர் எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி நான் வந்துட்டேன், நான் என்ன சொல்லேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சாப்பிடாதீங்க, காஃபி கட் பண்ணிருங்க. இன்னைக்கு நான் 2 பேர் கண்டுபிடிக்கலாம், இன்னைக்கு சாக்ரிஃபைஸ் யுவர் காஃபி, தட் இஸ் யுவர் பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? எப்படி பேர் எழுதுனா 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னோம், பேர் எழுதலாம் நீங்களே உங்களுக்கு செல்ஃபா ஒரு தண்டனை வச்சுக்கோங்க. ஐயோ இன்னைக்கு நான் பேர் கண்டுபிடிக்கல, இன்னைக்கு காஃபி குடிக்கல, நான் காஃபி குடிக்க மாட்டேன். ஸ்டே ஸ்டிக் டு யுவர் டெசிஷன். ஒரு முடிவு உங்களுக்கு தண்டனையை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா, அந்த தண்டனை உங்களை மோட்டிவேட் பண்ணும். நாளைக்கு நான் தண்டியெல்லாம் வாங்க மாட்டேன், நான் கண்டிப்பா நாளைக்கு காஃபி குடிச்சான், 2 பேர் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து தான் நான் காஃபி குடிப்பேன் அப்படின்னு அந்த டிசிஷன் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில். இது கஷ்டம்னே நினைக்காதீங்க. இதை நீங்க கஷ்டம் நினைச்சா இந்த பிசினஸ்ல நீங்க வந்து ஆள். ஸோ நம்மலாம் வந்து ஃபிளைட் வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஆளு, ஆனா இந்த வேலை செய்யாதவங்க சைக்கிள் கூட வாங்க முடியாது. நான் எழுதி தரேன் நான். ஏன்னா நான் பாக்குறேன் என்னோட டீம்ல 10 வருஷம் வேலை பார்த்துட்டு என்னையா சம்பாதிக்கிறாங்க 3000. சரி ஏன் பண்ணல, நம்ம சொல்றது எத்தையுமே செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ நான் எல்லாரும் சொல்லிட்டு தான் சார் இருக்கிறேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க சார். இவர் யாருக்கிட்ட சொன்னாரு? சரி நேத்துக்கு யாருக்கிட்ட? நேத்துக்கு சொல்ல அப்போ எப்போ சொன்ன? நான் சொல்லி 1 வாரம் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ நெவர் ஃபீல் ஹார்ட். நீங்க செய்யற வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? பி பேஷனேட். அதிதீவிரமா இருங்க. லவ் பண்ணுங்க, வெறித்தனமா லவ் பண்ணுங்க. லிஸ்ட் பில்டிங்க வெறித்தனமா லவ் பண்ணுங்களேன். அது ஒன்னே உங்களை வந்து பெரிய லெவல்ல மாத்தும் அது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு பாருங்களேன் ஒரு பிரகாசமான வாய்ப்பு. நம்ம ஹார்வே மேக்கே சொன்னோம் இல்லையா, அவர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சு பண்ணல. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் கையில வந்துருச்சு, சோசியல் மீடியா ரெவல்யூஷன். ஸோ உலகமே பாக்கெட்டுக்குள்ள கையில ஹேண்ட்ல இருக்க மொபைல்ல வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 5 பேருக்காவது ஃபேஸ்புக்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் இந்த குரூப் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைன்னா இம்மிடியேட்டா போய் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஃபேஸ்புக்ல நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை ஈஸியா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம உள்ளூர் டவுன் இல்ல, உலகம் முழுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, டிஎக்ஸ்என் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப நான் இன்டர்நேஷனலாம் பண்ண முடியுமா? நீங்க பண்ண முடியுமா முடியாதுன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. முதல்ல ஆளுங்களை லிஸ்ட் மட்டும் சேர்க்கிற வேலையை மட்டும் நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, லிங்க்டின் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீங்க ப்ரொஃபஷனலா மாறுறதுக்கு இந்த சோசியல் மீடியாலாம் நமக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ண போகுது. அதாவது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி நெட்வொர்க் பண்றது கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நெட்வொர்க் பண்றது மாதிரி ஈஸியான தொழில் உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டெப் ஆக்ட் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க வாட்ஸ்அப் வந்து ரெகுலர் விசிட்டரா இருங்க, மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட லிஸ்ட்டை வந்து பெருசு பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்து மேல கவனத்தை வைங்க. நான் சொல்ல உலகத்து மேல அப்படின்னா, நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்னா உங்க உலகம் உங்க முன்னாடி பறந்து விருந்து கிடக்குது. அதுல ஒரு ஆளை கூட விடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த போஸ்டரும் அமைச்சரும் வந்துட்டு எங்க சார் எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, இவங்க போஸ்டர் அமைச்சர். உங்க டீம்ல யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நானும் சொல்றேன் சார் எங்க சார் ஆளே இல்லை சார் அப்படின்னாங்கன்னா, இவங்க டைப் 1 டைப் 2 ஆளுங்க. டயபிட்டிஸ் சொல்லல, டைப் 1 டைப் 2 ரெண்டுமே டேஞ்சர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கணும். நம்மளுக்கு டைப் 3 ப்ரொஃபஷனலா தான் நம்ம இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதனால
ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட். இப்போ ஒரு சின்ன கேம் சொல்றேன் பாருங்க. வாரத்துல நான் ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்க்கிறேன். நான் வந்து 6 நாள் தான் இந்த வேலையை செய்வேன். ஒரு நாள் லீவ் விட்டுற போறோம் நான். ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா நாளும் இன்னைக்கு லீவ் விட்டு நாளைக்கு வேலை பார்த்துக்கலாம், நாளைக்கு லீவ் விட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் சேர்க்கிறோம். அப்போ நம்மளால வந்து வருஷத்துல 624 பேரை நம்மளால ஃப்ரெஷ்ஷா சேர்க்க முடியும். டிஎக்ஸ்என் பிசினஸ்ல நம்ம த்ரைவ் ஆகணும்னா அந்த கேமை நல்லா சீரியஸா விளையாடுங்க. இந்த ஒரு கேம் நீங்க நல்லா பண்ணாலே மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஆனா இந்த ஒரு கேம் நீங்க விளையாடலன்னா மீதி எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் ஒரு வருஷத்துக்கு 624 பேர், 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா 3120 பேர் என்னோட லிஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், அவர் எனக்கு ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு, இம்மிடியட்டா எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் பிசினஸ் இதெல்லாம் இம்மிடியட்டா அவங்க மேல திணிக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட், ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹலோ எப்படி இருக்கிற, ஓகே வெரி கிரேட். அவர் ஏதாவது போஸ்ட் போட்டா நீங்க தம்ஸ் அப் போடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கிரேட் சூப்பர் நைஸ் ஸ்வீட், அது மாதிரி. புரியுதுங்களா? ஸோ நேரடியா பார்த்து ஜென்ரலா ஸ்ட்ரேஞ்சர்னா கூட ஹலோ சார் அன்னைக்கு பஸ்ல மீட் பண்ணோம் எப்படி இருக்கிறீங்க, ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஹார்ட்வேர் மேக்கப் பண்ணது. ஓகேங்களா? நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி சரியான தருணம் வரும்போது, சரியான சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது இதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நெவர் கெட் இன் டு த இது அசால்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். அசால்ட்னா அவங்களை காலி பண்ணிடுது. தயவு செய்து அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட்டை பில்ட் பண்ணி ஹாய் ஹலோ சொல்றது மட்டும் வச்சுக்கிட்டு வாங்க. இதுதான் ஸ்டெப் 3. ஓகேங்களா? மூவ் டு த ஃபோர்த் சிம்பிள் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நேம் லிஸ்ட் பில்டிங், ஃபைண்டிங் த ப்ராஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெட்வொர்க் ஆன் பர்பஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல், நம்ம யாரு ஒரு நெட்வொர்க் ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம டிஎக்ஸ்எனோட மிஷன் என்னவோ அதுதான் நம்மளோட மிஷன். டாக்டர் லிம் வந்து 93ல ஆரம்பிக்கும், அவரை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. இதெல்லாம் நடக்காது, ஓடாது, கோலாலம்பூரே போவாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பேசின அத்தனை பேரும் மூக்குல விரல வச்சுக்கிட்டு வாய குழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இந்த ஆள் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு, இத்தனை கண்ட்ரியை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் லிம் வந்து அவருக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் ஹெல்த் வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் டு தி பீப்புள் வேர்ல்ட் ஓவர். இதுதான் அவரோட மிஷன். இப்ப நமக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நம்ம வந்து டிஎக்ஸ்எனோட பொருளை விற்கிறதுக்கு நம்ம இந்த தொழில்குள்ள இல்லை. டாக்டர் லிம் எதுக்கு டிஎக்ஸ்என் ஆரம்பிச்சாரோ அதே பர்பஸ் தான் நாமளும் இருக்கிறோம். நம்ம நோ யுவர் பர்பஸ். ஓகேங்களா? இந்த பர்பஸ் உங்களுக்குள்ள வேர் ஊன்றி ஸ்ட்ராங்கா நின்றுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால டிஎக்ஸ்என்ல ஈஸியா வின் பண்ண முடியும். ஸோ இப்போ இது இந்த நெட்வொர்க் ஆன் பர்பஸ்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சைன் அப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், ஒரு 100 பேர் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து தூங்கிடாதீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நெட்வொர்க் வரலன்னு சொன்னாங்க. ஏன் வரல அப்படின்னு சொன்னா, இவங்க கிட்ட ப்ராப்ளம் லிஸ்ட் எழுதி மடிச்சு எங்கேயோ கட்டலுக்குள்ள பீரோக்குள்ள எங்கேயோ போட்டு தூக்க ஓரம் போட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதோட அமைச்சரா கட்டுக்குட்டியாவும் அங்கேயே நின்று போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க அதுக்கப்புறம் அந்த சிந்தனையா அவங்களுக்கு வெளியில வரவே இல்லை, அப்படியே விட்டாங்க. நீங்க அது மாதிரி இருந்துடாதீங்க. நெவர் ஹைட் ஃப்ரம் த வேர்ல்ட், கெட் அவுட் தேர். வீட்டை விட்டு வெளியில போங்க தயவு செய்து. ஓகேங்களா? நான் திட்டலை யாரையும், வீட்டை விட்டு வெளியில போங்கன்றது டாக்டர் லிம்மோட அந்த மிஷன், அந்த வெறி நம்மளுக்குள்ள இருக்கணும். எஸ், நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண பிறந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்க்கையை மாத்தாறதுக்கு பிறந்து இருக்கிறாங்க. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள குடிக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட், உங்க ஃபேஸ்ல ஒரு ரேடியன்ஸ், உங்க ஆக்ஷன், ஒரு நடையில ஒரு மிடுக்கு, இதெல்லாம் தன்னால வந்துடும். இந்த மிடுக்கோட நீங்க வெளியில எங்கேயா போனீங்க அப்படின்னா ஸோ நிறைய மக்களை உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. ஒரு மக்களை பார்க்கறது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா பாருங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஜிம் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஜிம்முக்கு போனா அங்க நம்ம கூட ஜிம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு 10-20 பேர் வருவாங்க. நம்ம போற டைம்ல நிறைய டைம் மாறி மாறி போங்க, நிறைய பேரை மீட் பண்ணலாம். ஸோ உங்க ஏரியால பார்க் இருக்கா, வாக்கர்ஸ் கிளப் இருக்கும், அதுல போய் ஜாயின் ஆகுங்க. காலையில எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஹாபி பிடிச்சிருக்கு, ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க நர்சரி கார்டன்ல போயிட்டு அந்த தோட்டத்தை சும்மா தொட்டி சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படி போகும்போது தோட்டக்கார ஃப்ரெண்டா வரும். இது மாதிரி அதான் சொன்னேன், யூ ஹேவ் டு ஸ்டிக் டு சம்திங். ஓகேங்களா? நேரா டிஎக்ஸ்என் கூடவே ஊக்கு போட்டுன்னு சுத்தின்னு இருக்காதீங்க. ஸோ ஒரு வாக்கிங் போறது, ஒரு ஜிம்மு போறது, ஒரு கார்டன் போறது, ஒரு நர்சரி போறது. ஸோ அது மாதிரி சில பொது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? பொது இன்வால்வ், இப்போ கொரோனா அவேர்னஸ் எல்லாம் வருது. ஸோ அப்போ உங்க ஏரியாவில் ஏதாவது ஒரு 10 பேர் வராங்கன்னா அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது. ஸோ கெட் இன்வால்வ்டு. ஸோ
ஸோ டிஎக்ஸ்என் மெம்பரா போகாதீங்க. ஒரு நல்ல காசுல நானும் ஒரு சின்ன அணி, ராமருக்கு அணில இருந்த மாதிரி இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஏரியாவில் பக்கத்துல கோவில் இருக்கா, ஏதாவது விசேஷ நிகழ்ச்சி நடக்கும், அதெல்லாம் போய் ஒரு வாலண்டியரா ஜாயின் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிளட் டோனர் கிளப் எல்லாம் நிறைய இருக்குது. எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குதுன்னா பிளட் டோனர் கிளப்ல போய் மெம்பர் ஆயிட்டு அந்த குரூப்ல ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுப்பாங்க. அதுல போனீங்கன்னா அதுல நம்மளுக்கு ஆள் கிடைக்க ஆரம்பிப்பாங்க. புரியுது? ஸோ ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்க வீட்டை விட்டு வெளியில வாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வேலை இல்லாம தேடிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்ட நிறைய வேலை எல்லாம் நிறைய கொடுக்குறவங்க, சின்ன சின்ன வேலை இருக்கான்னு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி விடுங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க போய் இருங்க. நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லா மக்களும் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டை விட்டு வெளில போனா உலகமே நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நீங்க வந்து இது உங்க பிசினஸுக்கு மட்டும் இல்லை, உங்க ஒரு ஆத்ம திருப்தி. நிறைய பேரை நீங்க பாக்குறீங்க, உதவி பண்ண போறீங்கன்ற அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு நான் இன்னைக்கு டிஎக்ஸ்என் வந்துட்ட பிறகு பாக்குறேன், எனக்கு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஃப்ரெண்டு, ஒரு பெரிய ஹோட்டல் ஓனர் ஃப்ரெண்டு, பேக்கரி ஓனர், இதெல்லாம் நான் வாக்கிங் போற இடத்துல எனக்கு கிடைச்சவங்க இவங்க எல்லாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம அது மாதிரி வெளியில போனா நமக்கு நட்பு ஓட்டம் பெருகும் போது அவங்க ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், எங்க ஸ்கூல்ல இது மாதிரி நாங்க ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம், நீங்க வாங்க, அங்க போனா ஒரு ஐபிஎஸ் கனெக்ட் பண்ணுவார் எனக்கு. ஸோ நீங்க ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி, நான் அந்த ஸ்கூல்ல போய் டிஎக்ஸ்என் பேசுனது கிடையாது. ஆனா நான் இது போறதுனால வந்து இன்வால்வ் ஆகுறதுனால நிறைய கான்டாக்ட்ஸ் நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போகும். இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் நம்ம நேரம் வரும்போது கரெக்டா நம்ம வந்து என்கேஷ் பண்ணிக்க முடியும், நம்ம பிசினஸ் தான் மாத்திக்க முடியும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நெட்வொர்க்கான பர்பஸ் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா 4 சிம்பிள் ஸ்டெப்பை நான் முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கான கிஃப்டை நான் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன் நான். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, எண்டில் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இவ்வளவு அழகா பேசியிருக்கிறேன். கடந்த ஒரு 3 வருஷத்துல என்னோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அபரீத வளர்ச்சியை, மாசம் மாசம் ஒரு 5% 10%, மாசம் டீம்ல ஒரு 40-50 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. என் கூட வந்து புதுசா ஜாயின் பண்ண பேர் இன்னைக்கு நிறைய பேர் 6 மாசத்துலயே 5000 6000 எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த நேம்லெஸ் பில்டிங் டெக்னிக் தான். ஸோ இந்த டெக்னிக்கை நம்மளுக்கு ப்ரொஃபஷனலா பண்றதுக்கு ஒரு புக் இருக்கு, மெமரி ஜாகர் புக் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நான் பேசிட்டு இருந்த அத்தனை விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எரிக் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட மகாகுரு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட 30 வருஷ கேரியரை வந்து இன்னைக்கு ஒரு படிப்பினையா மாற்றி ஃப்ரீயா வந்து ஒரு ஃப்ரீல அந்த புக்கை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்கை 700 ரூபா மதிப்புனாலும் ஒர்த்து. ஸோ அதுல வரவங்களுக்கு அவங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் pro.com/மெமரி ஜாகர்னு போடுங்க. போட்டீங்கன்னா மெமரி ஜாகர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் pro.com/மெமரி ஜாகர் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் புக் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அந்த ஒர்க் புக்ல கொடுத்துருப்பாங்க. மெமரி ஜாகர் என்னன்னா, ஏல இருந்து ஆரம்பிக்கிற பீன பேங்க், உங்களுக்கு தெரிஞ்ச பேக்கரிக்கார் யாரு, உங்க பேங்கிங் ப்ரொஃபஷனல் யாரு, ஸோ உங்க பார்பர் யாரு, ஸோ அந்த பார்பர்னா பார்பர் பேர் நீங்க எழுதுங்க. ஸோ உங்க பேங்கர் யாருன்னா உங்க பேங்க்ல போகும்போது 4-5 பேர் அவங்க பேரெல்லாம் எழுதலாம். இது இந்த டெக்னிக்கை வச்சு நீங்க பேருங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதுல இருக்கிற அந்த புக்கில் வந்து அவ்வளோ பேர் இருக்குது. ஸோ ஆயிரக்கணக்கான மெமரி ஜாகர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணாலும் 1000 பேர் உங்களுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து, ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா அந்த மாஸ்டர் கேண்டிடேட் லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல முதல் காலம் சீரியல் நம்பர், 2வது காலம் நேமு. ஸோ இந்த பர்சனை நீங்க எப்படி தெரிய வந்தது, ஃபேஸ்புக்கா, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாகிராமா, இல்ல ட்விட்டரா, லிங்க்டுஇன்னா, ஸோ இல்ல உங்களோட டைரக்ட் ரிலேட்டிவா, ஸோ அவங்க ஃபோன் நம்பர், அவங்களோட டேட் ஆஃப் கான்ட்ராக்ட், ஸோ அவங்கள பத்தி கமெண்ட் சின்ன குறிப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவங்களை எப்போ மீட் பண்ண போறோம், அடுத்து எப்போ மீட் பண்ண போறோம், ஸோ அவங்க கிட்ட நம்ம கிடைக்கிற ரிசல்ட். இந்த மாஸ்டர் கேண்டிடேட் லிஸ்ட்ன்றது ஒவ்வொரு நெட்வொர்க்கரும் கையில வச்சுட்டு இருக்கணும். இந்த புக்கை யாரு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்றீங்களோ அவங்க தாங்க ப்ரொஃபஷனல். சீரியஸா சொல்றேன், நீங்க ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு முடிவு பண்ணா இந்த புக்கு இல்லாத ஒரு ஆள் கூட நம்ம தமிழ்நாடு டிஎக்ஷன்ல இருக்கக்கூடாது. ஸோ உலகத்துல இருக்கிற அத்தனை டிஎக்ஷன் மெம்பர் கையில இது இருந்ததுன்னா நம்ம தான் டிஎக்ஷன் நம்பர் 1 வேர்ல்டு பொசிஷன்ல கண்டிப்பா நம்மளால கான்கர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டை கரெக்டா நீங்க பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அற்புதமா லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டைப் ஆஃப் பீப்புள் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு பார்த்துருக்கிறோம். ஸோ ஸ்கில் 1, 4 simple steps of finding prospect, comprehensive as possible, degree of separation, active candidate list, network and purpose. இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மிகப்பெரிய செழிப்பான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் மாற முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கானவரோட லைஃபை மாத்துறதுக்கான அற்புதமான கீ இன்னைக்கு நான் உங்க கையில கொடுத்துருக்கேன். மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் த கிஃப்ட். இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நான். ஸோ கோப்ரோ நீங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கரா மாதிரி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது.
இருக்கிறதுலே கல்வி தகுதியில கம்மியா இருக்கிற, பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிற ஒரு ஸ்டேட் நாங்க தான் நம்பர் ஒன்னு மாறு தட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்தியாக்கே, தமிழ்நாட்டுக்கே நம்ம டிஎக்ஷன் இந்தியாக்கே கொடுத்தது, ஏன் 100 நாட்டுக்கு டிஎக்ஷன் கொடுத்தது தமிழ்நாடு தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க நம்ம 100 பேரும் ப்ரொஃபஷனலா மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள டிஎக்ஷன் இந்தியால தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பொறுமையா இருந்து கேட்ட நன்றி சொல்லிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடோட கோர் லீடர்ஸ், நம்மளோட கிரேட் நேமியன்னா டாக்டர் ரஞ்சன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, எல்லாரும் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கரா மாறணும், கிரவுன் அம்பாசிடரா மாறணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ நேமியண்ணா. எக்ஸலண்ட் குமார், வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி டிஎக்ஷனை வந்து உலகத்துக்கே கொடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்திருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் பத்தாது, நம்ம எல்லாருமே நீங்க ஆசைப்படுற மாதிரி, எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ப்ரொஃபஷனலா ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக ஒரு கிஃப்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ இந்த கிஃப்டை வந்து எல்லாருமே முழு அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நிச்சயமா நம்மளால முடியும். நம்ம முடிவு செஞ்சா நிச்சயமா நம்மளால செய்ய முடியும். ஸோ அதனால அதுக்கான வேலையில உடனே இடங்குங்க எல்லாரும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு, அனைத்து தமிழ்நாடு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக இன்றைய பேச்சாளர் திரு ஜிவி குமரவேலு டபுள் டைமண்ட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமா எக்ஸலண்டா கோப்ரோ வழியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த ட்ரைனிங்காக அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க சார்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். இப்போ நிச்சயமா அவர் குமரவேலு கொடுப்பாரு. ஸோ ரெடியா இருங்க. முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னாக்கா உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு வேணுமா வேணாமா முடிவெடுத்து உடனே செயலில் இறங்குங்க. நிச்சயமா நம்ம எல்லாருமே சேர்ந்து சாதிப்போம் அப்படி சொல்லிக்கிட்டு, இப்ப கருத்து சொல்ல யாராவது விரும்புனீங்கன்னாக்கா கை உயர்த்தினாக்கா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். நரேந்திர பாபு கை தூக்கி இருக்கிறார். மிஸ் நரேந்திர பாபு பேசலாம். குட் மார்னிங் நேமி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பாபு சார். எக்ஸலண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மெமரி ஜாகர்ஸ் பத்தி ரொம்ப அழகா எப்படி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, எப்படி இன்னும் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா மட்டும் இல்லாம நிறைய நம்ம 1000 கணக்குல மெம்பர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி காலத்தின் கட்டாயம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த 8வது உலக அதிசயம் என்ற விஷயத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. கட்டாயமா ஒரு எக்ஸலண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு. ஸோ இந்த என்டிடியில் எல்லா லீடர்ஸ் மட்டும் இல்லாமல், பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல், இன்னைக்கு சக்ஸஸ் ஆகவே முடியல என்னால் அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஃபார்முலா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கைடாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான். ஸோ எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ 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 பாபு சார். நன்றி நன்றி திரு நரேந்திர பாபு அவர்களே. அடுத்து மலேசியாவிலேருந்து டாக்டர் ஃபிர்தௌஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அவங்கள கூப்பிடுறேன். ஓ ஐம் சாரி, டாக்டர் ஃபிர்தௌஸ் லைன்ல இல்லை. ஓகே, வேறு யாராச்சும் கருத்து சொல்ல விரும்பினால் கை உயர்த்தலாம். அதர்வைஸ் இப்போ சாட் மெசேஜில் இருக்க என்னென்ன மெசேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டாக்டர் ஃபிர்தௌஸ் ஃப்ரம் மலேசியா, கிரேட் ஷேரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜா ராதாகிருஷ்ணன், ஃபண்டாஸ்டிக் ஷேரிங் இன் லிஸ்ட் பில்டிங் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டி முருகன், கிரேட் எக்ஸலண்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து செல்வநாதன், புதிய உறுப்பினருக்கான பயிற்சி பட்டறை மிக அற்புதமான பயிற்சி சார், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைலாசம், சுப்புலட்சுமி கைலாசம் வந்து சூப்பர் சார், எக்ஸலண்ட் பிரசன்டேஷன், கங்க்ராச்சுலேஷன் சார், ஷூர் வி ஆல் ஹாவ் டு அச்சீவ் சூன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கீத் சண்முகம் ஃப்ரம் வேளச்சேரி, வெரி மோட்டிவேட்டட் பிரசன்டேஷன், தேங்க்யூ குமரவேல் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மும்தாஜ், awesome presentation, thank you so much for giving more information அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பழகன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமேஷ் பாண்டியன் வந்து சூப்பர் பிரசன்டேஷன் சார், குடோஸ் டு குமரவேல் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மலேசியாவிலேருந்து ஜோ பன்னீர்செல்வம், சூப்பர் பிரசன்டேஷன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இன்னும் ஒரு சில பேர் போட்டதை பார்த்தேன் நான். பட் ஆனால் இதில் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஏதோ சம் ஆப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கருத்து தெரிவித்த மற்றும் சாட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு மீட்டிங்கை வந்து நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ குமார் வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. இப்போ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் டிஎக்சனில் உள்ள அனைத்து பொருட்களையும் பயன்படுத்தி ஆரோக்கியம் பெற்று உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து முயற்சி, விடாமுயற்சி மற்றும் தொடர் முயற்சியின் மூலமாக ஐஸ்வர்யம் மற்றும் ஆனந்தம் பெற்று வளமாக வாயுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு டிஎக்சன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், அதாவது பிஓஎம் டிஎக்சன் வியாபார அறிமுக கூட்டம் என்னும் தலைப்பில் சென்னையிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் ஸ்டார் டைமண்ட் திரு கே அன்பழகன் மற்றும் ட்ரிபிள் டைமண்ட் திரு கே செல்வம் அவர்கள் கூட்டத்தில் சந்திப்போம் என்று சொல்லி நன்றி மற்றும் வணக்கத்துடன் இன்றைய கூட்டத்தை நிறைவு செய்வது உங்கள் சா நேமிச்சந்திரன். நாளைக்கு காலையில் 10:50 10:55 எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக 11 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் வரும்போது குறைஞ்சபட்சம் நடராஜன் அவங்க முன்னாடியே ஐபிஓவில் சொன்ன மாதிரி ஒரு 10 பேருக்காவது நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஒரு 4 பேர் கேட்பாங்க, அதில் ஒருத்தர் 2 பேர் நிச்சயமாக வருவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு வந்து நம்ம மீட்டிங்கை வந்து மினிமம் ஒரு 500 பேராவது நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்கும் நான் வச்சுட்டு நம்ம நினைச்சாக்கா நிச்சயமா சாதிக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு சந்திப்போம். ஓவர் டு விக்னேஷ். தேங்க்யூ நேமி சார். தேங்க்யூ குமரவேலு சார். தேங்க்யூ விக்னேஷ் சார். தேங்க்யூ சார். ஸோ சூப்பராக இருந்தது சார் ப்ரெசன்டேஷன், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் பிஓஎம் இருக்கு. ஸோ நம்ம வீக்லி நம்மளோட ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த பிஓஎம்க்கு தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே நடராஜன் சார் சொல்லியிருக்காரு, நேமி சாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதிகமான ப்ராஸ்பெக்ட்ஸை நம்ம பிஓஎம்க்கு வெல்கம் பண்ணுங்க. அதுவும் பிஓஎம்க்கு நாளைக்கு இப்போ ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்றது, சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ செல்வமும் அன்பும் வந்து செல்வம் சார் வந்து ப்ராடக்ட்ஸ்ல பிச்சு உதவுவாரு, அன்பு மார்க்கெட்டிங் பிளான். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு செஷன் கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களோட நியூ ப்ராஸ்பெக்ட்ஸோட நாளைக்கு வாங்க. ஸோ நம்ம நாளைக்கு மீட்டிங்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார். Thank you.